வணக்கம் நேர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் மரத்தில் இந்த இலை சுருட்டல் நோய், ரெண்டாவது இந்த பிஞ்சு பாருங்கள், இந்த காம்பில் அப்படியே இந்த பூ பூரா அப்படியே கருகுன மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் இந்த கள்ளிப்பூச்சி ஃபுல்லாக அடிச்சிருக்கு பாருங்கள், தெரியுங்களா? இந்த மாதிரி கள்ளிப்பூச்சி அடிக்கிறதுக்கும் பிஞ்சு பாருங்கள் அப்படியே சிறுத்து போச்சு. காய் வளர்ச்சி அடையலை, அப்படியே சிறுத்து போகுது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்ப்ரே பண்ணுறதை அடுத்து இப்போ இந்த மாதிரி வேரில் மருந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. வேரில் மருந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு உடனடியே மரத்தில் இருக்கிற எல்லா ஸ்பாட்டுக்கும் அந்த வேர் வழியை கொண்டு போய் சேர்த்துறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அந்த நோய் கண்ட்ரோல் ஆகுது. நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறதோ இல்லை மரத்தில் நீங்கள் வேருக்கு கீழே விடுறதோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஈல்டு தரதில்லை. இங்கே பாருங்கள், இந்த பூ எல்லாமே உங்களுக்கு அப்படியே கருகுன மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பூவெல்லாம் காய் பிடிக்காது, அவ்வளோதான். இந்த மாதிரி இதுக்கு தான் இப்போ வேரில் மருந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி கட்டுறாங்கன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி மாமரத்தை காப்பாற்றலாம். ரெண்டாவது ஈல்டு குறையாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு எந்த வழியில் நீங்கள் செஞ்சாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஈல்டு வரதில்லை. பாருங்கள், ஒருத்தர் கட்டிகிட்டு இருக்கிறாரு மரத்தில். எப்படி கட்டுறாங்கன்ட்டு காட்டுறேன். இன்றைக்கி இது அதிக அளவில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கமும். பாருங்கள், ஒரு நல்ல வேர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகணும். மரத்துக்கு பக்கமாக பறிச்சு விட்டு எடுத்து விட்டிங்கன்னா அந்த மாதிரி வேர் வரும். இந்த வேரில் கவர் விட்டு செலுத்தி இந்த முடிச்சு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா, இந்த படி முடிச்சும்பாங்க, இந்த மாதிரி முடிச்சு போட்டுவிட்டிங்கன்னா நல்லா நின்றுக்கும். இந்த மாதிரி ஊற்றி கட்டி விட்டு ஒரு மரத்துக்கு 100 ml. இது எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ ஸ்ப்ரே அடிக்கிறதோ இல்லை மரத்தை சுற்றி ஊற்றி விட்றதுல உங்களுக்கு பாதி அளவு மருந்து வேஸ்ட் ஆகும். இது 1% கூட மருந்து வேஸ்ட் ஆக நம்ம மரத்தை கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு உடனடி ரிசல்ட்டு கிடைக்கும். இன்றைக்கி சேலம், நாமக்கல், ராசிபுரம் இந்த மாதிரி மாமரம் அதிகமாக இருக்கிற ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிக அளவில் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி ஒரு நல்ல சிஸ்டம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அது மட்டும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு மரத்தில் ஏறிடுது. ஏறிச்சுன்னா உங்களுக்கு மரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லாயிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மரம்லாம் பாருங்கள், தெரியுங்களா? பாருங்கள், இதை இலை சுட்டல் நோய்பாங்க. அப்படியே மரம் வாடி அப்படியே சோர்ந்த மாதிரியே போகும். அந்த இலையில் பார்த்தீங்கன்னா கருப்பாக பூச்சி நிறைய அடிச்சிருக்கும். அதுதான் அந்த காயை நல்லா சொறி பண்ணுறது. காய் வளர்ச்சி அடையாமல் இல்லாமல் அந்த பூவெல்லாம் கொட்டி போயிடுது. பாருங்கள், இந்த அதில் அப்படி தெரியுது பாருங்கள், அந்த பூ வைக்கிறது அப்படியே கருகி போச்சு. இதுக்காக தான் இன்றைக்கி வேரில் மருந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மருந்து கட்டி விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது உங்களுக்கு செலவும் கம்மி. ரெண்டாவது உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். வேறு எந்த விதத்தில் செஞ்சாலும் அதனால உங்களுக்கு ரிசல்ட் வராது. இது உங்களுக்கு குயிக் ரிசல்ட். வணக்கம்.